ஹாய் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கிராப்பிங் அண்ட் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி கலரிங் அண்ட் மாஸ்கிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வந்து பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நான் இதிலே வந்து இந்த ஃபோட்டோஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, எப்படி பெட்டராக கொண்டு வர்றது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே அடோப் கலர் டேபு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டோனுன்ற ஆப்ஷனில் பிளாக் லெவலை டிக்ரீஸ் பண்ணுறேன் லைட்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேல்யூ வந்து டிக்ரீஸோ இல்லை இன்க்ரீஸோ பண்ணணும். எடுத்த உடனே அப்படியே ஃபுல்லாக இப்படியும் பண்ணிடக்கூடாது, இப்படியும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே ஓரளவுக்கு கம்மி பண்ணணும், ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது. -32 வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் ஒயிட் லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் உள்ள லைட் கொடுக்குறேன். ஓகேவா? நான் இவ்வளோ லைட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஹைலைட்டை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஹைலைட்டே வேண்டாம். ஸோ இந்த இடம் பாருங்கள், இது எல்லாமே ஹைலைட்ஸ். எங்கே ஓவராக ஒரு மாதிரி ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இருக்கோ அது எல்லாமே ஹைலைட் பார்ட்ஸ். ஸோ இந்த இந்த பார்ட் எல்லாமே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணணும். ஸோ நான் டிக்ரீஸ் பண்ணும்போது இங்கே எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹைலைட் வந்து கம்மியாச்சு. ஸோ ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் ஹைலைட்ஸ் வந்து எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்றதுக்கான நீடே இல்லை இந்த இமேஜில். நல்லா இமேஜ் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஷேடோ இருக்குது, தென் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஷேடோ இருக்குது. இந்த டேப்ல லைட்டாக ஷேடோஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு? எங்கெங்கெல்லாம் ஷேடோ இருக்கோ அங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் லெவலை மைனூட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட் அதிகமாக இருக்கே, எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டை கம்மி பண்ணணும்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்போஷர் வேல்யூவை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். ஸோ இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஸோ எனக்கு என்னென்னா எனக்கு தேவை இந்த சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஐ எனக்கு நல்லா டீட்டெயில் கிடச்சிருச்சு. வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே அது எல்லாமே ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ மாஸ்கிங் டேபுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணாலே மாஸ்கிங் டேப் போயிடும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Shift+W. இது மட்டும்தான் ஹைலைட்டாக தெரியணும். ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் லீனியர் கிரேடியன்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே கீழே இருந்து இமேஜில் இருந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறேன். ஐஸ் மேலே படாமல் ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ டிக்ரீஸ் பண்ணும்போது நான் முதல்ல ஷேடோஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் வேல்யூவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ கம்மி பண்ணிட்ட உடனே எனக்கு இங்கே நல்ல டார்க் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே மட்டும் எனக்கு சன்லைட் வருது. ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே ஆப்போசிட்லேயும் க்ரியேட் பண்ணணும். ஆட் கொடுத்து மறுபடியும் லீனியர் கிரேடியன்ட் கொடுத்து இந்த லெஃப்ட் சைடில் இருந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ வந்துட்டிங்கன்னா இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இடம்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் இங்கே வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துடும். சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாமலேயே நம்ம இவ்வளோ தூரம் வந்து கலர்ஸை கொண்டு வந்துட்டோம். ஆனால் நீங்கள் வந்து பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இவ்வளோ கலர்ஸ் உள்ளே வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து மறுபடியும் மெயின் டேப் கீபோர்டில் டெவலப் மோடில் வந்துட்டு நீங்கள் சேச்சுரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 0ல் தான் இருக்கும். ஸோ நான் சுத்தமாக சேச்சுரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் சேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ண உடனே உங்களுக்கு கலர்ஸ் வந்துடும். ஸோ இதை நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து இமேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டராக எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அண்டு பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. எனக்கு நான் ஐயை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் மாஸ்கிங் டேப் போயிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட் மாஸ்கை கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்டை கொடுத்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஐயை மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐயை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ மட்டும் எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் நான் வந்து டல் பண்ண போகிறேன். ஸோ டல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த செலக்ட் ஆன ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இதில் வந்து நான் ஐன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ரீநேம் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் பண்ணிவிட்டு இந்த ஐயை வந்து 3 டாட்ஸ் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இன்வெர்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். ஐயை தவிர்த்து இருக்கிற எல்லா பேக்ரவுண்டும் செலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு வந்து ஹைலைட்டை லைட்டாக கம்மி பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் வேல்யூவை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஸோ கம்மி பண்ணிவிட்டு இன்னும் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு இமேஜ் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷேடோ லெவலில் லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான்.
ஸோ ரொம்ப வார்மாக இருக்குது, கூலாக இருக்குது, எனக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இங்கே டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும். எடிட்டிங் டேப் வந்தீங்க அப்படின்னா டெவலப் மோடுக்கு வந்துட்டு நீங்கள் டெம்பரேச்சர் லெவலில் லைட்டாக ப்ளூ சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லோ வேணும்னா எல்லோ சைடு. ஸோ நான் பண்ண இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூ பிடிச்சிருக்கு. ஸோ ப்ளூ சைடு மட்டும் மூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூ சைடு ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மாஸ்கிங் டூல் போயிட்டு பேக்ரவுண்ட் செலெக்ஷன் ஒன்று பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஐ வந்து பேக்ரவுண்டாக மாற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு பிஜின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டு செலெக்ஷனில் இருக்கிற இடத்துல மற்ற லைட்டாக எல்லோ கொடுத்துக்கோங்க. ஐ மீன் சாரி, எல்லோன்ற ப்ளூ கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ப்ளூவாக மாறிடும். கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வார்ம் வேணுன்னா வார்ம் சைடு மூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் டெம்பரேச்சர் வேலையை போயிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ வார்ம் ஆயிரும். பட் ஆனால் வார்ம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைட்டாக ப்ளூ சைடு, அதாவது இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ இது பண்ணிவிட்டு மெயின் டேபுக்கு வரும். மெயின் டேபுக்கு வந்துட்டு நீங்கள் மற்றபடி வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோ. இப்போ நான் வந்து இந்த ஐ மட்டும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா நியூ மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட்டை கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து ப்ரஷ் டூல் இல்லாமல் பக்கத்தில் ரெக்டாங்கிள் டூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ ஒயர்டாக இருந்துட்டு ஜஸ்ட் அந்த ஐஸ் கிட்ட வரைக்கும் நீங்கள் அப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஐஸ் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ ஐஸ் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ ஐஸ் மட்டும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே சைடில் எல்லாமே எனக்கு சேர்ந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் வேணும், இந்த அவுட்டர்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அது எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி சப்ட்ராக்கு ப்ரஷ் டூல். ஸோ ப்ரஷ் டூலில் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிங்கை மட்டும் அவுட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கு லைட் வேணும்னும் போது நீங்கள் ஜஸ்ட்டு ஷேடோஸை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டோட வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஷேடோஸை லைட்டாக இன்க்ரீஸ், ஓகேவா? லைட்டாக எக்ஸ்போஷர், அவ்வளோதான். பிஃபோர் ஆஃப்டர். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து இமேஜ் வந்து எடிட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸ்போர்ட்டோட செட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த இமேஜ் மேலே கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் லொக்கேஷன், உங்களுக்கு இது எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றது ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இங்கே நான் சேவ் ஆகிற இடம் பார்த்தீங்க அப்படின்ட்டு அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேம் வந்து எடிட்டட் ஃபோல்டர், அது வந்து ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிறத எடிட்டட்னு சொல்லி நேம் வச்சுருக்கேன். தென் அவ்வளோதான். இந்த டேப்பில் இது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபைல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நான் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே பிஎன்ஜி ஃபார்மேட் தான். ஸோ இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கலர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கலர் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது செக்ஷன் மாறி இருந்தது அப்படின்னா நீங்கள் எஸ்டிஆர் எஸ்ஆர்ஜிபி ரெக்709 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லோட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஃபைல் 1 ஃபைலுன்னு லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது லோட் ஆகிட்டு ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் போய் ஃபைலை செக் பண்ணிக்கலாம். 93 MB வந்திருக்கு ஒரு ஃபைல் சைஸு. ஸோ அப்படியே சேமாக இருக்கும் பாருங்கள். நம்ம எதுவுமே ஸோ எனக்கு இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்குன்றதுனால இந்த கலரில் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்படி தான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது பேசிக் ஒரு எடிட்டிங் தான். இதை வந்து நான் பேசிக் மாஸ்கிங் தான் சொல்லியும் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பெருசாக சொல்லித்தரேன். ஸோ இதை ஷார்ட்டாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டோடு நான் வரேன். தேங்க்யூ.